நம்ம இந்த வீடியோ செஷனில் நாச்சியார் திருமொழியில் 8ஆம் பத்தில் 9வது பாசுரத்தில் அனுபவிக்கலாம். மத யானை போல் எழுந்த மாமுகில்கால் வேங்கடத்தை பதியாக வாழ்வீர்கால் பாம்பு அணையான் வார்த்தை எண்ணி கதியென்றும் தானாவான் கருதாது ஓர் பெண் கொடியை வதை செய்தான் என்னும் சொல் வையகத்தார் மதியாரே. அதாவது என்ன சொல்கிறா, பெருமாள் எல்லாருக்கும் அருள் புரிகிறார். அவளுக்கு இவாளுக்கு ரொம்ப தாழ்ந்த வாழ்க்கை, ரொம்ப என்னவாளுக்கு பெரிய பெரிய தேவர்களுக்கு, சிவனுக்கு, நாரதருக்கு எல்லாருக்கும் அருள் புரிகிறார். அது மட்டும் இல்லாமல் இந்த பூலோகத்தில் கஷ்டப்படுற ஒவ்வொரு ஜீவராசிகளுக்கும் மனிதர்களுக்கும் எல்லாருக்கும் பண்ணுறார். அப்படி பண்ணுறவர் ஒரு பொண்ணு நான் இருக்கேன்னு எனக்கு பண்ண மாட்டார். ஒரு பெண்ணை வஞ்சித்தான்ற பேர் அவருக்கு வேணுமா? ஒரு பெண்ணை இது மாதிரி கஷ்டப்படுத்துகிறாரு, இவ்வளோ நல்லது பண்ணுறவனுக்கு ஒரே ஒரு பிளாக் மார்க் தேவையா அப்படின்னு இந்த பாசுரத்தில் அவரை எப்படி இந்த உலகம் அவரை மதிக்கும்? நம்ம எத்தனை நல்லது பண்ணாலும் ஏற்றுக்கிற உலகம் ஒரே ஒரு தப்பு பண்ணால் ஓடி ஓடி தப்பு பண்ணான்னு கையை சுட்டி சுட்டி காமிக்குமா? அந்த மாதிரி இந்த பெருமாள் எவ்வளோ நல்லதை பண்ணியிருக்கிறார், ஆனால் என்ன இவ்வளோ கஷ்டப்படுத்துகிறாரு, இந்த உலகம் அவரை மதிக்குமா அப்படின்னு இதில் கேட்குறான். மத யானை போல் எழுந்த மாமுகில்கால். யானை எப்படி இருக்கும்? அதுவே பிரம்மாண்டம். அதுவும் மத யானை எப்படி இருக்கும்? ஒரே கர்ஜனை பண்ணிட்டு அப்படியே ஆடிட்டு ஒரு மாதிரி பார்க்கவே பயங்கரமாக இருக்கும். அந்த போல எழுகின்ற அந்த முகில்களே வேங்கடத்தை பதியாக வாழ்வீர்கள். அந்த வேங்கடம்தான் உங்களுக்கு வாழ்வு, வேங்கடத்தில் தான் வாழ்வு. அதனால் பதினா என்னன்னு கேட்டால் உங்களுடைய வாழ்வு அங்கே தான். பாம்பனையான் வார்த்தையன், பாம்பின் மேல் பாம்பை படுக்கையாக கொண்ட அவனுடைய வார்த்தைகள் ஏதாவது எனக்கு சொல்லியிருக்கானா? கதி என்றும் தான் ஆவான், எனக்கு அவன்தான் சரணாகதி. எனக்கு மட்டுமில்லை, எல்லாருக்கும் அவன்தான் கதி, எல்லாருக்கும் அவன்தான் சரணாகதி. ஆனால் எனக்கு அவன் கதி. கருதாது ஓர் பெண் கொடியை, ஆனால் அதை அவன் நினைக்க மாட்டேன்றானே, அதை அவன் கருத மாட்டேன்றானே. நான் தான் கூவிண்டே இருக்கேன், நான் தான் அவனை நினச்சிட்டே இருக்கேன், பட் அவன் என்ன கருதலை போல இருக்குது. ஒரு பெண் கொடியை வதை செய்தான் என்னும் சொல், இப்படிப்பட்ட ஒரு பெண்ணை இவ்வளவு கஷ்டப்படுத்துகிறானே என்ற சொல் வையகத்தார் மதியாரே. இந்த உலகத்தில் யாராவது அவனை மதிப்பாளா? இந்த பொண்ணை இப்படி கஷ்டப்படுத்துகிறான்னு எல்லாருக்கும் யார் யாருக்கும் என்னென்னமோ செய்கிறான். ஒரு யானைக்கு அதுக்கு மோட்சம் கொடுக்குறான், ஒரு மனுஷனுக்கு மோட்சம் கொடுக்குறான், தேவர்களுக்கு வாழ்வு கொடுக்குறான், கஷ்டப்படுற அத்தனை ஜீவன்களுக்கும் விடுறான். ஏன் கிருஷ்ணாவதாரத்தில் ஒரு பானைக்கு, அச்சேதனமான ஒரு பானைக்கு மோட்சம் கொடுத்தவன். ஆனால் நான் இருக்கனே ஒரு பெண், அவனை நினச்சிண்டே என்னை ஒன்றுமே கருத மாட்டேங்கிறானே அப்படின்னு இந்த பாசுரத்தில் சொல்கிறா. இந்த பாசுரம் ராமானுஜருக்கு ஏற்ற மாதிரி எந்த வரிகள்னு பார்க்கலாம். மத யானை போல் எழுந்த மாமுகில்கால். இப்போ ராமானுஜர் நூற்றாண்டாதில் திருவரங்க தமுதனார் சொல்லியிருக்கிறார், எங்கள் ராமானுஜனே வேழம். வேழம்னா யானை, அந்த யானையை தான் மத யானை போல் எழுந்த. ஆமாம், இவர் தன்னுடைய வைஷ்ணவத்தை பெருமாள் இல்லை அப்படின்னு யாராவது தான் யானை போல எழுந்து சீறி எழுந்து வார்த்தைகளால் வாதாடுவாராம். அந்த வார்த்தைகளுக்கு அடுத்த வார்த்தைகளை அவரால் பேச முடியாதும். இவரை கண்டு எல்லாரும் பயப்படுவாலும், இவர் சொல்கிறது தான் சரி, தர்க்கத்தில் இவர் யானை, மத யானை போல எழுவாராம். அப்படிப்பட்ட மாமுகில்கால் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாசுரத்தில் ராமானுஜரே என் அண்ணனே, எனக்காக அந்த வேங்கட மலையின் மேல் பாம்பும் படுக்கையின் மேல் படுத்திருக்கிறானே, அந்த ஸ்ரீனிவாசன் கிட்ட போய் எனக்காக சொல்லு, ஒரு பெண் கொடி உனக்காக உன்னையே கதின்னு நினச்சிட்டு இருக்கா, பட் அதை நீ மனசில் கொள்ளாமல் இருக்கியே, உன்னை வையம் மதிக்குமா? போய் கேளு, என் சார்பாக நீங்கள் போய் கேளுங்க அப்படின்ட்டு அண்ணனை தூது அனுப்புகிற மாதிரி இந்த பாசுரத்தில் நம்ம அனுபவிக்கலாம். மிக்க நன்றி. உங்களுடைய லைக் பட்டன் கொடுங்க, உங்களுடைய வியூஸை, உங்களுடைய கமெண்ட்டை இன்பாக்ஸில் போடுங்க. நன்றி. இப்படிக்கு மாலதி ராகவன், காஞ்சிபுரம்.